ஒரு தேசிய பாஜக தலைவர் அல்ல என்பதால் அவரது பேச்சுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டாம் என மகாராஷ்டிர முதலமைச்சர் தேவேந்திர பட்னாவிஸ் கூறியுள்ளார். மும்பையில் வரும் ஜனவரி 15ஆம் தேதி மாநகராட்சி தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் அங்கு தமிழ்நாடு, குஜராத், பீகாரை சேர்ந்தவர்களும் முக்கிய வாக்காளர்களாக உள்ளனர். இதன் காரணமாக அங்கு பிற மாநிலங்களை சேர்ந்த தலைவர்களை தங்கள் பிரச்சாரத்துக்கு பாஜக பயன்படுத்தி வருகிறது. அந்த வகையில் தமிழக பாஜகவின் முக்கிய தலைவரான அண்ணாமலை மும்பையில் தமிழர்கள் மத்தியில் பாஜகவுக்காக வாக்கு சேகரித்தார். அப்போது பேசிய அவர், மும்பையை பாம்பே என குறிப்பிட்டதோடு பாம்பே ஒரு உலகளாவிய பெருநகரம் என்றும் மகாராஷ்டிராவின் நகரம் அல்ல என்றும் கூறினார். அவரின் இந்த கருத்து மகாராஷ்டிராவில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. அவரின் இந்த கருத்துக்கு உத்தவ் தாக்கரேவின் சிவசேனா மற்றும் ராஜ் தாக்கரேவின் நவ நிர்மாண் சேனை, தேசியவாத காங்கிரஸ் ஆகிய கட்சிகள் கடும் கண்டனம் தெரிவித்திருந்தன. அதேபோல மகாராஷ்டிர நவ நிர்மாண் சேனா தலைவர் ராஜ் தாக்கரே பொதுக்கூட்டத்தில் பேசும்போது மும்பையின் அடையாளத்தை அண்ணாமலை கேள்விக்குள்ளாக்குவதாகவும் அந்த நகரத்தை மகாராஷ்டிராவிலிருந்து பிரிப்பதற்கான ஒரு பெரிய சதித்திட்டத்திற்கு அவர் தூபம் போடுவதாகவும் விமர்சித்தார். மேலும் மும்பைக்கும் மகாராஷ்டிராவிற்கும் உள்ள தொடர்பை கேள்விக்குள்ளாக்கும் அறிக்கைகள் ஒரு ஆபத்தான மனநிலையை பிரதிபலிக்கின்றன என்று விமர்சித்திருந்தார். இந்த நிலையில் அண்ணாமலையின் கருத்து குறித்த கேள்விக்கு மகாராஷ்டிர முதலமைச்சர் தேவேந்திர பட்னாவிஸ் பதிலளித்துள்ளார். இது குறித்து பேசிய அவர், அண்ணாமலை மகாராஷ்டிராவை சேர்ந்தவர் அல்ல என்றும் அவர் பாஜகவின் தேசிய தலைவர் அல்ல என்பதால் அவரது பேச்சுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டாம் என்றும் கூறினார். மேலும் அண்ணாமலைக்கு இந்தி சரளமாக வராததால் அவர் மும்பை என்பதற்கு பதிலாக தவறுதலாக பம்பாய் என்று பயன்படுத்திவிட்டார் என்றும் அண்ணாமலையின் பேச்சுக்கு இனிமேல் அதிக கவனம் கொடுக்க கூடாது என்றும் அவரின் கருத்தை தீவிரமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது என்றும் கூறியுள்ளார்.